அடுத்ததாக நம்முடைய திருமதி கிளாடிஸ் ஆசிரியை உண்ணாமலை சர்ச்சில் எந்த நிகழ்வுக்கு போனாலும் முன் வரிசையில் நிற்கிற ஒரு ஆசிரியர். அது பிள்ளைகளுக்கு மத்தியில் நினைப்பாங்க. தாய்மார்கள் நிகழ்வானாலும் சரி, எந்த குழுவினுடைய எல்லா காரியங்களிலையும் நான் எப்போதும் பார்க்கிற ஒரு ஆசிரியர். அதுல அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல அவங்க படிக்கிறாங்க. அதுல அவருடைய பெரிய வெற்றிகரமான ஒரு நிலை இருக்கிறதோ அல்லது ஊதியம் எல்லாம் கிடைக்கிறதா கிடைக்கல இன்னும் சரியாக எல்லாமே இருந்தாலும் அது எல்லாம் மனசுக்குள்ள அவ்வளவு மன வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க குறைவு வைத்தது நான் எப்ப கவனிச்சுட்டே இருக்கேன். சிலர் அப்படி பள்ளிக்கூடத்துல கிடைக்கல அந்த மனசு தளர்ந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நான் இப்படி செய்திருக்கு எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சு மனசு. ஆனா அவங்க அதை பார்க்கல. திருச்சபையினுடைய காரியங்கள்ல அன்னைக்கு இன்னைக்கும் அவங்க ஒன்று போல பாடுபட்டு உழைச்சுக்கிட்டே வர்றாங்க. டீச்சர்களுடைய எல்லா பணிகளையும் நான் ரொம்ப சந்தோஷத்தோடு பார்க்கிறேன். மறை மாவட்டத்தின் சார்பில் மனமான நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கிறிஸ்டி டீச்சர். அவங்க பிறந்து வளர்ந்ததை கிராத்தூர்ல, பிடுங்கி நடப்பட்டது குளித்துறையில. அப்போ வேறு கிராத்தூர்லையும் தளிர்த்து வளர்ந்திருக்கிறது குளித்துறையில. சரிதான டீச்சர்? அப்படி நம்முடைய மலங்கரையினுடைய ஒரு தனி சிறந்த பண்புகளை சின்ன பருவத்திலிருந்து மலங்கரை மலைக்கல்வியில் மலங்கரை சபையினுடைய வழிபாட்டு முறையிலும் வளர்ந்து வந்தவர்கள். அவர்கள் இன்று இந்த மொத்தத்தில் 2 கோயிலை சேர்த்தார். இங்கு மட்டும் 25 ஆண்டுகள் இந்த மறை கல்வியை கற்பிப்பதிலே சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பணியை நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த கிறிஸ்டி டீச்சரும் நம்முடைய சபையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து உற்சாகத்தோடு செயல்படுகின்றவர்கள். அவர்களை நான் மனதார மறை மாவட்டத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். புஷ்பமலை டீச்சர் இந்த குளித்துறை பங்கை சார்ந்தவர். தொலைவிலிருந்து சின்ன பருவத்திலிருந்தே குளித்துறை, அதான் சூசைதர். அம்மா வீடு சூசைதர். அப்போ பிறந்தது சூசைதரத்துல, பிடிங்கி நடப்பட்டது குளித்துறையில. அங்கங்கே உள்ளவங்க எல்லாம் குளித்துறைக்காரங்க பிடிங்கி எடுக்காங்க. பாருங்க, அங்க கிராத்தூர்ல இருந்து பிடிங்கி எடுத்தாங்க. இப்ப இவங்களை சூசைபுரத்திலிருந்து எடுத்து இந்த பங்குல நீண்ட நாள் நம்முடைய தேமானூர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றுகின்றவர்கள். அங்கிருந்தும் இந்த ஆண்டு ஓய்வு பெறுகிறார்கள். எனவே மறைக்கல்வியில் இந்த ஆண்டு முதல் அவர்கள் ஃபுல் டைம் ஒர்க்கராக பணி செய்வார்கள். இதுவரை பார்ட் டைமாக இருக்காது, இனி ஃபுல் டைம் ஒர்க்கராக பணி செய்வார்கள். புன்சிரிப்போடு மகிழ்ச்சியோடு இந்த காரியத்தில் மறைக்கல்வியில படிப்பிக்கிறதுல பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அனுபவப்படும். அது அவங்களுடைய முகத்துல பார்த்தாலே தெரியுது. டீச்சர், உங்களுடைய எல்லா நல்ல பணிகளையும் மனதார பாராட்டுகிறேன். திருச்சபையில் செய்கிற அந்த நல்ல பணிகளுக்கு மறைக்கல்வி பணிக்கு மறை மாவட்டத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவிக்கிறேன். தொடர்ந்து லிட்டில் ஃபிளவர் ஆசிரியை நெக்கோடு பங்கில் பிறந்து அங்கிருந்து அவங்களை பிடுங்கி மீனச்சல் பங்கிலே நட்டார்கள். அவங்களும் சின்ன பருவத்திலிருந்து எனக்கு தெரியும். பங்குல கோயில்ல எல்லா காரியத்திலையும் நம்முடைய திருச்சபையினுடைய அந்த வழிபாட்டு முறையில பிறந்து வளர்ந்தவர்கள். அப்பா உதேசியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஒரு மகனும் குழுத்துவ கல்லூரியில காதோலிக்க சென்டர்ல ரீஜன்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா காரியத்திலும் சமீபத்துல தான் அவங்க வீடு ஆசீர்வதிச்சோம். அதுவும் 2 பிஷப்ஸ். சாதாரண ஒரு வீடு ஆசீர்வாதத்துக்கு 2 பிஷப்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. 2 பிஷப்ஸ் வீடு ஆசீர்வதிச்சோம். அவங்க ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோட ஆண்டவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையில வளர்ந்து வருகின்றவர்கள். தன்னுடைய இயலாமையிலும் உடல் நோய்க்கு இருந்த போதும்
அந்த மறைக்கல்வி இருக்கிறதிலையும் திருச்சபையுடைய காரியம் ரொம்ப உற்சாகத்தோடு செயல்படுகிறவர்கள் லிட்டரேச்சர் சிறுமலர் ஆசிரியருக்கு இந்த 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 சொல்றது இந்த மெடலை சிறந்த அலங்கார பூவாக அணிவித்து மறை மாவட்டத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். இனி ஒரு பிரிவினரை கூட பாராட்டணும். இந்த 5 ஆசிரியர்களை பாராட்டி விட்டோம். ஆனா இவங்க கணவர்களையும் நான் பாராட்டணும். ஏன்னா அவங்க அனுமதிக்கலைன்னா இவங்க நம்ம என்ன செய்ய முடியாது. வீட்டுல இருந்து வெளியே இறங்கக்கூடாதுன்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க. ஆனா ஒரு வகையில ஆண்களை விட பெண்கள் எல்லாம் வலிமை வாய்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஆதாம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆதாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தொடக்க நூல்ல 2 அதிகாரத்திலேயே அந்த மதத்தை புட்நோட்ல இருக்கு. எங்க இருந்து எடுக்கப்பட்டவர்? மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவர். ஆதாம் வெறும் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவர். ஆனா ஏவாள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவர்கள்? எலும்புல இருந்து. அதுவும் பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, அவங்க 40% ஆண் மெயின் டீச்சர்ஸ் இருந்தாங்க. இப்ப 10% கூட இல்லை. ஏன்னா நீங்க பாருங்க, போலீஸ்ல பாருங்க, ஆண் போலீஸ் இப்ப வலிமையா, பெண் போலீஸ் வலிமையா? பெண் போலீஸ் தான் சொல்றாங்க, பதுக்க சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, பதுக்க சொல்லுவாங்க. அதனால அவங்க வந்து எலும்புல இருந்து எடுக்கப்பட்டாங்க. அதனால இவங்களுக்கு புருஷங்களுக்கு நன்றி சொல்லல, பாராட்டல, என்னன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. யாராவது வந்துருக்காங்களா? உங்க வரண்டான்னு சொன்னீங்களா? சொன்னாங்களா? வரண்டான்னு சொன்னாங்க. வெளிக்கிட்டு தான் வந்துருக்காங்க. எல்லாரும் உங்களை இந்த மறைக்கல்விக்கு நீங்க உங்களை அனுமதிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அதன் பிறகு இந்த மறைக்கல்வியினுடைய மறை மாவட்ட அந்த ஒருங்கிணைப்புக்கு உதவி புரிகின்ற செயலர் மாவட்ட சிஸ்டர் அருள் மரியா, அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர்ஸ், அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ராபர்ட், வாட்ஸனையே இங்க கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உள்ள நிகழ்வுகள் இன்னைக்குள்ள டீக்கன்ஸுடைய லீடர் என்ற வகையில், அந்த வகையில் இன்னும் நிறைய பொறுப்புகள் வர வேண்டி இருக்கிறது. உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும், தலைமை ஆசிரியர்கள், அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பொறுமையோடு இருந்தீங்க. எல்லாரையும் மனதார பாராட்டி மனமகிழ்ந்து நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. திருவிழியத்தோடு தொடர்பு கொண்ட திருவழிபாட்டு ஆன்மீகத்தினையும் திருவிழியத்தின் முக்கியத்துவத்தையும் மிகச் சுருக்கமாக எடுத்துக் கூறி, இன்று தங்களுடைய 25 ஆண்டுகால மறைகல்வி பணியினை சிறப்பாக ஆற்றி வரும் ஆசிரியர்களையும் பாராட்டி கௌரவித்து அமர்ந்திருக்கும் மேதகு ஆய்வாளர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இன்றைய இறைவார்த்தை பணிப்பாடல் போட்டியில் முதலிடம் பெற்றுக் கொள்கின்றனர். பாடல் பாடுவதற்காக வருகின்றனர். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு சிறப்பாக நாம் 2 போட்டிகள் நடத்தினோம். ஒன்று இந்த குழு பாடல், 2வது காலையிலே வினாடி வினா நடத்தினோம். இப்போது குழு பாடலுக்கான பரிசு பெற்றோருக்கான அந்த ரிசல்ட் அறிவிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே எல்லோரும் நன்றாக பாடினீர்கள். அருள் தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 பாடல்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒலிப்பேழையாக நாம் வெளியிடலாம் என்று சொன்னார்கள். ஆயர் அவர்களும் இதை நம்முடைய யூடியூபில் எல்லாம் இதை நாம் யூடியூப்ல நம்ம ப்ரொமோட் பண்ணி இதை நம்ம வெளியிடலாம் என்று சொன்னார்கள். உண்மையிலே அந்த வகையிலே எல்லா பாடல்களும் சிறப்பாக அமைந்தது. அதிலும் 3 பாடல்கள் நம்முடைய மதிப்பெண் அந்த வகையிலே மதிப்பெண் போட வேண்டும். அந்த வகையிலே மிகவும் அழகாகவும் மெருகூட்டி நீங்கள் பாடினீர்கள். இந்த வகையிலே 3வது இடத்தை போட்டியாளர்கள் எண் 4 கிராத்தூர் பங்கு 3வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். இரண்டாவது இடத்தை போட்டியாளர்கள் எண் 3 மயிலேகிரி பங்கும், முதல் இடத்தை போட்டியாளர்கள் எண்
இரண்டாவது குழு தேமானூர் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நன்றி. இப்போது தேமானூர் பங்கு பாடலை பாட நன்றி. கொஞ்சம் நல்லா இருக்கு. வேண்டாம் வேண்டாம். இதயம் முழுதும் முறையே நினைந்து மகிழ்வால் பாடுவேன் புகழை உள்ளம் மகிழ்ந்து உனையே புகழ்ந்து என்றும் போற்றுவே திருவழியே. இதயம் முழுதும் முறையே நினைந்து மகிழ்வால் பாடுவேன் புகழை உள்ளம் மகிழ்ந்து உனையே புகழ்ந்து என்றும் போற்றுவே திருவழியே. உயிராகின்ற உந்தன் நிறைவார்த்தையை வாழ்வாக்கிடல் வரந்தாருமே. சொல்லாலும் செயலாலும் உனை விட்டு பிரியாத வரம் தந்த இறைவார்த்தையே. மனுவாகி உயிராகி உடன் வாழும் ஒளியாகி உடன் நின்று வழிகாட்டி கரை சேர்த்ததே. இதயத்தை அழகாக்கும் இறைவார்த்தையை நான் வாசித்து தியானிக்க வரம் தாருமே. இதயத்தை அழகாக்கும் இறைவார்த்தையை நான் வாசித்து தியானிக்க வரம் தாருமே. உந்தன் குரல் கேட்டு என்றும் வழி நடக்க, உந்தன் குரல் கேட்டு என்றும் வழி நடக்க என்னை உந்தன் கருவியாய் மாற்றிடுமே. என்னை உந்தன் கருவியாய் மாற்றிடுமே. இதயம் முழுதும் உனையே நினைந்து மகிழ்வால் பாடுவேன் புகழை உள்ளம் மகிழ்ந்து உனையே புகழ்ந்து என்றும் போற்றுவேன் திருவழியே. இதயம் முழுதும் உனையே நினைந்து மகிழ்வால் பாடுவேன் புகழை உள்ளம் மகிழ்ந்து உனையே புகழ்ந்து என்றும் போற்றுவேன் திருவழியே. உயிராகின்ற உந்தன் இறைவார்த்தையை வாழ்வாக்கிடல் வரம் தாருமே. காற்றாக உன்னில் என்றும் நான் வாழ் என்னுள்ளே வருவாயு இறைவார்த்தையாய். நம்பிக்கை சுடராகி நலமோடு நான் வாழ் நெஞ்சுக்குள் நிற்பாயு இறைவார்த்தையை நான் வாசித்து தியானிக்க வரம் தாருமே. உலகெல்லாம் சென்று இறைவார்த்தை பறைசாற்ற, உலகெல்லாம் சென்று இறைவார்த்தை பறைசாற்ற என்னை உந்தன் கருவியாய் மாற்றிடுமே. என்னை உந்தன் கருவியாய் மாற்றிடுமே. இதயம் முழுதும் உனையே நினைந்து மகிழ்வார் பாடுவேன் புகழை உள்ளம் மகிழ்ந்து உனையே புகழ்ந்து என்றும் போற்றுவே திருவழியே. இதயம் முழுதும் உனையே நினைந்து மகிழ்வார் பாடுவேன் புகழை உள்ளம்
மனம் மகிழ்ந்து உனையை புகழ்ந்து என்றும் போற்றுவின் திருவடி உயிராகின்ற உந்தன் இறை வார்த்தையை வாழ்வாக்கிட நல் வரம் தாருமே உன் அன்பிலே நான் நிலைத்திருக்க வரம் தாருமே எந்தன் வான்தேவனே வரம் தாருமே எந்தன் வான்தேவனே வரம் தாருமே எந்தன் வான்தேவனே. மறைந்தரும் போலனை தேர்ந்தெடுக்க மறைந்திருக்கும் உண்மைகள் புரிந்தெடுக்க மாற்றங்கள் தந்திடும் தலைமை மறைக்கல்வி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நாகர்கோவில் மறைவட்ட மறைக்கல்வி இயக்குனர் ரெவரண்ட் ஃபாதர் ராபர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். இயக்குனர் தந்தை சிஜி ஜோஸ், ஆர்கனைசர் சிஸ்டர் அபிமன்யா, செயற்குழு உறுப்பினர்கள் செயலர் நோபர்சா, 25 வருடங்களை நிறைவு செய்து மறைக்கல்வியில் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை, பாசத்துக்குரிய நிர்வாகங்களை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மதியத்துக்கு பிறகு வந்தபோது ஃபாதர் சொன்னாங்க 2 வார்த்தை வாழ்த்து சொல்லணும். சரின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நினைவு போது 1000 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேரளாவில் குறிப்பாக இருக்கின்றது. இது நம்முடைய இடத்துல கண்டிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியை தவிர நமக்கு வேறு எதுவும் உதவி செய்ய முடியாது இல்லையா? நம்ம சிறு வயதிலேயே சரியாக மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளையாவது இது செய்ய முடியும். இப்படிப்பட்ட இன்னல்களிலிருந்து இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதுபோலவே ஞானம் என்ற ஒரு வார்த்தை அது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. நாம் இந்த நற்செய்தி வாசிக்கும் போது யோவானை பற்றி, திருமண யோவானை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. சார்ந்து பகர அவர் வந்திருக்கின்றார். யோவானை பற்றி, திருமண யோவானை பற்றி ஆண்டவர் இயேசு என்று சொல்கிறார் என்றால், பெண்ணிடம் வந்தவர்களில் திருமண யோவானை தவிர பெரியவர் யாரும் இல்லை. திருமண யோவான் தான் பெஸ்ட். அப்படிப்பட்ட யோவானுடைய பணி என்னவாக இருந்தது? சான்று பகர, இயேசுவுக்கு சான்று பகர வந்தவர். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் நாமும் சான்று பகர அழைக்கப்பட்டவர்கள். அதற்கு கண்டிப்பாக மறைக்கல்வி நமக்கு உதவி செய்கிறது. மறைக்கல்வி என்றால் அதிகமாக இறைவனோடு பயணிக்கவே என்று எடுத்து கூறி வாழ்த்துறை வழங்கிய நாகர்கோவில் மறைவட்ட இயக்குனர் தந்தை அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து நன்றியை வழங்குவதற்காக மார்த்தாண்ட மறைமாவட்ட மறைக்கல்வி மன்ற செயலர் ஆசிரியர் திரு மரிய ரோபர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். என் வார்த்தையை நினைத்திருங்கள் என்கின்ற மைய சிந்தனையோடு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் பரிசு வழங்குவதற்கான அனைவரும் வரிசையாக ஆயவர்களுடைய கரங்களை ஊற்றி ஆயவருடைய ஆசை பெற்று அவருடைய பரிசையும் நாம் பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பரிசு பெற்று அனைவரும் வரிசையாக வெளியே சென்று தேனியை நடந்து மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு திரும்ப அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன். பாடல் போட்டிக்கான பரிசுகள். முதல் பரிசை தட்டி சென்ற தேர்மானூர் பகுதி சார்ந்த குழுவிலே என்போடு அழைத்துக் கொள்கின்றேன். இரண்டாவது பரிசை தட்டி சென்ற மதுரை குழுவினரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மூன்றாவது பரிசை தட்டி சென்ற டிராக்டூர் பங்கின் குழுவினரை எங்களோடு அழைத்துக் கொள்கிறேன்.
அதுபோல வினாடு வினா போட்டியிலே பங்கெடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் பரிசை தட்டி செல்கின்றவர்கள் அபிஜா அடைக்கா குடி பங்கை சார்ந்த அபிஜா அவர்கள் முதல் பரிசை தட்டி செல்கின்றார்கள். இரண்டாவது பரிசை ஷர்மே மஞ்சத்தோப்பு இரண்டாவது பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவது பரிசை ஊரப்பு பங்கை சார்ந்த திருமதி தீனா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து இறுதி ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எழுதியிருப்போம். அதே தொடர்ந்து ஆயருடைய ஆசி தனித்தனியாக பெற்று ஆயருடைய பரிசை பெற்றுச் செல்வோம். நன்றி கொடுக்கிறோம். அருமையான இந்த நாளிலே மறை மாவட்டத்தினுடைய மரக்கல்வி ஆசிரியர்களாக இணைந்து வந்து பல்வேறு காரியங்களை சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த மறைக்கல்வி ஆண்டிலே ஏராளமான பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே இறை வார்த்தையை விதைப்பதற்கும் பெரிய சிந்தனையோடு மறைக்கல்வி கற்பிப்பதற்கும் தாய் திருச்சபையோடு இணைந்து சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் வாழ்வதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் 25 ஆண்டுகள் மறைக்கல்வி பணி என்ற நற்செய்தி பணியை செய்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஆண்டவரே ஆசீர்வதியும் அவர்களை மீண்டும் தொடர்ந்து உற்சாகத்தோடு பணி செய்ய அவர்களுக்கு உடல்நலம் மனத்திடம் கொடுத்து உதவும். இந்த தினத்திலே தியாக உணர்வோடு பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியில் வருகிற இந்த ஊர் ஆசிரியர்கள் ஆசீர்வதியும் அவர்கள் தந்தையர்கள் திருத்தொண்டர்கள் அவர்கள் சகோதரிகள் இதனுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் காத்து நடத்தும். உதவி சொல்லாலும் செயலாலும் உதவி செய்த ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எல்லாம் ஆட்சி உமக்கை தகுதி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகின்றோம். தந்தையாகிய கடவுளை நம்பும் ஒரே மகனின் அருள் தூய ஆவின் தோழமையும் குடியுள்ளவர்கள் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் தேர்ந்தெடுப்பதாக. அனைவரும் வரிசையாக ஆயுடைய ஆசி பெற்று ஒரு வரிசையாக வருகை தந்து ஆயுடைய ஆசியை வரிசை பெற்று செல்ல கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே ஒரு நபருக்கு நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினமும் இன்றைய தினமுமாக இந்த இடத்திலே வருகை தந்து அனைத்து ஒழுங்குகளையும் செய்து எல்லா காரியங்களையும் தயார் நிலையில் வைத்து அனைத்து காரியங்களுக்கும் இணைப்போடு முன்னின்று செயல்பட்டு மறைக்கல்வி மாகாண மறை மாவட்டத்தினுடைய செயலர் திரு மரிய ராபர்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் பாசத்தோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அத்தோடு துணை செயலராக அனைத்து காரியங்களிலும் முனைப்போடு நின்று முன்னின்று வழிநடத்திய சகோதரன் அஜித் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் பாசத்தோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதுபோல அனைத்து நிகழ்வுகளிலும் துணை நின்று வழிநடத்திய செயற்குழு உறுப்பினர்கள் வருகை தந்து அனைத்தையும் சிறப்பித்தீர்கள். அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நாளிலேயே திருத்தொண்டர்களுடைய வருகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருந்தது. அனைத்து காரியங்களிலும் பாடல்களிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் மற்றும் வினாடி வினா போட்டி அனைத்து ஒழுங்குமுறைகளிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் உறுதியாக இருந்தது. அனைத்து தொண்டர்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் அவர்களுடைய தலைவராக வழிநடத்துகின்ற திருத்தொண்டர் வாசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை
தொடங்கும். எஸ்ரா எஸ்ரா ரெண்டடா சொல்ல மாட்டேன், ஒரு தடவை சொல்லு. ஓகே, இப்ப தெளிவா கேட்கலாம். மத்தேயு ஒருவருக்கு இந்த விளையாட்டு கடுமையாகும். அனைவரும் எழுவிலிருந்து நம்முடைய வேத ஆயர் வருகை தருகிறார்கள். கடவுளை எழுப்பி அவரை வருக வருக என்று பொதுக்கூட்டத்திற்காக வரவேற்போம். அவர் வருகிற வேளையில் இந்த வந்ததற்கு பிற்பாடு இந்த விளையாட்டு தொடரும் எனவும் அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆயர் அவர்கள் ஆசிரியர்களுடைய விளையாட்டை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். அனைவரும் கடவுளை எழுப்பி ஆயர் அவர்களை வருக வருக என்று பாசத்தோடு வரவேற்கிறோம். ஓகே, நமக்கு இனி நேரம் கிடையாது. உங்க பக்கத்துல நெருக்கி சீக்கிரம் ஒரு லைன் எழுதுங்க. விளையாட்டு பிடிக்கலாம், லைன் கிடையாது. முதல் தொடங்க போறோம். 2 ரூபு என்ன 22 ஓகே, மத்தேயு முன்னாடி, லூக்கா ஓகே, கொடக்கலூர் என்ன யோவான், 2 யோவான், நெகேமியா சரியா சொன்னா போட்டு ஓகே, சீக்கிரம் பக்கத்துல வாங்க. நீங்க ஓகே சரி. மார்க்கு விடுதலை பயணம், லேவியர் கோவில் ஓகே, நெகேமியா அவுட் ஓகே. சிம்பிளா போங்க. புதிய படம் முன்னாடி வரணும். புதிய படம் புத்தகத்தில் போறேன். எஸ்ரா ஓகே, 1 பேரு மாணவர்களாக. சரி, இனி உங்களுக்கு என்ன சொல்றேன், அப்பதூக்கு, தொடக்கதூர், திருப்பாளர், இங்க போட்டாரு வச்சு வச்சிருக்காங்க. சரியா? கடவுள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் புக் தருகின்றார். எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க, டீச்சர்ஸ் எழுதுங்க. நீங்க ஆக்டிவா இருந்தா உங்க பிள்ளைங்க ஆக்டிவா இருக்கும். So please write it. God gives us a special book. Okay, God gives us a special book. Second line, Bible is its name. Bible is, verb is its name. அடுத்த லைன், BIBLE
அது ஆல்பபெட்டிக் எழுதின போது எல்லாம் BIBLE. Third line, okay. First line, God gives us அனைவரும் அமைதி காக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரின் வார்த்தைகள் இனிமை
அதை உள்ளத்தில் உணர்வோம் சுவையானதே. ஆவியான எம்மையும் ஈர்க்க வல்லது, ஆவியான எம்மையும் ஈர்க்க வல்லது, துதி மாந்தற்கு என்றும் துணையானது. கேட்டுக்கொள்ளுகின்றேன். We